அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான உத்திரபோதி முத்திரையை தான் பார்க்க போகிறோம். இந்த உத்திரபோதி முத்திரை செய்யத்தால் என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மனதிற்கும் உடலுக்கும் உற்சாகத்தை தந்து நம்மளோட எடுத்த செயல்கள் பார்த்தோன்னா நல்ல ஒரு என்னன்னா உற்சாகமாக செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இது துணை புரியுது. இந்த யோக முத்திரையை செய்யறதால மேலும் என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக பெருங்குடல் பார்த்தோன்னா அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சரி செய்யுது. இந்த யோக முத்திரை ரொம்ப சிறப்பு வாய்ந்த முத்திரையாக பேசப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் செய்கிறவங்க, மாணவர்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த யோக முத்திரையை செய்கிறதால அவங்க அப்படியே அந்த ரொம்ப சோகமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட இந்த யோக முத்திரையை செய்து பழகிறதால உடனே அவங்க ரொம்ப உற்சாகமாக மாறிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த யோக முத்திரையாக இது கருதப்படுகிறது. இந்த யோக முத்திரை செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்னா, இது ரொம்ப எளிமையான ஒரு முத்திரை தான். இதில் நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் இது மூன்றுத்தையும் பார்த்தோன்னா பின்னிக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் ஒன்றாக இணைச்சிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரு விரலை இணைச்சிருப்போம், ஆள்காட்டி விரல் இணைச்சிருப்போம். இதில் அந்த நம்ம இதை பார்த்திங்கன்னா நாபிக்கு எதிராக தான் செய்யணும். என்னென்னா அந்த தொப்புள் பகுதி இருக்கிற இடத்துக்கு மேலே தான் இந்த யோக முத்திரை செய்யணும். இதை இந்த தொப்புள் பகுதிக்கு நேராக வைத்துக்கொண்டு நம்ம சீராக மூச்சை இழுத்து விட வேண்டும். இந்த முத்திரையை இதுக்கு நேர கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. முக்கியமாக நம்ம தூங்கும் போது நம்ம இந்த யோக முத்திரையை செய்கிறோம் அப்படின்னா, அதில் கட்டை விரல் பகுதி நம்ம நெஞ்சு பகுதி நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இதை மாதிரி இருக்கணும். மேல் பகுதி நோக்கி இருக்கணும். அதை நம்ம நாபிக்கு நேராக வச்சு இந்த முத்திரை செய்யலாம். தொப்புள் பகுதிக்கு நேராக வச்சு இதை செய்யணும். இது முக்கியமாக அந்த பெருங்குடல் பகுதியெல்லாம் பார்த்தோன்னா கட்டுப்படுத்துது. இந்த யோக முத்திரையை செய்கிறதால உற்சாகம் அளப்பரியாத ஒரு உற்சாகம் கிடைக்கும் அப்படின்றது அனைவரோட வாக்கு இது. அதனால் இந்த யோக முத்திரையை செய்து நம்ம நேயர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இது ரொம்ப எளிமையான ஒரு யோக முத்திரை, சரிங்களா? ஆள்காட்டி விரலை இணைச்சிருக்கணும், பெரு விரல் இணைச்சிருக்கணும், மற்ற விரல்கள் பின்னி கொண்டு இருக்க வேண்டும். அவ்வளோதான் இது. இந்த யோக முத்திரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப உத்திரபோதி முத்திரை. இந்த யோக முத்திரையை அனைவரும் செய்து சிறப்பான பலனை பெற்று உற்சாகத்தோடு வாழ இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.